ஆராய்ச்சிகளை நிறுத்துறதே இல்லை நான். சூப்பர். சரிங்களா? ஏன்னா முடிக்கு வந்து நான் தான் நம்பர் 1 இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதான் உண்மை. பேராசைப்படுறேன். நானும் வந்து 3 மாசத்துக்கு முன்னாடிலாம் வந்து நான் நார்மலா ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரைஸு எல்லாமே அதான். இப்போ நான் என்ன பண்றேன்னா 3 மாசமா உணவு முறையை மாத்திட்டேன். நிறைய நார்ச்சத்து, காய்கறிகள், நான்வெஜ், மேஜரா நான்வெஜ்ஜும் காய்கறிகள் தான். காய்கறி தான் அதிகமாக சாப்பிட்றோம். அதில் பாதி வந்து நான்வெஜ் சாப்பிட்றோம். கொஞ்சோண்டு தான் கார்போஹைட்ரேட்ஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா விலாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு சென்னை சன் பிளாஸில் தான் இருக்கேன். சாரை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். சாரை பற்றி நான் இன்ட்ரோ கொடுக்கவே தேவையில்லை, அவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள், ரொம்ப பயனுள்ள விஷயங்களாக சார் சொல்லிட்டு இருக்காரு. வாங்க இன்னைக்கு சார்கிட்ட வந்துட்டு ரொம்ப முக்கியமான கண்டென்ட் பற்றி பேச போகிறோம். வாங்க பார்த்துக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்க, சொல்லுங்க. ஓகே சார். சார் உங்கள் முடி இருக்க வளர்ந்துக்கிட்டே அதாவது அதான் சொல்லிட்டு இருக்கல, ஒவ்வொரு மீட்டிங்லயும் பேசுறேன், ஒவ்வொரு இதுலயும் பேசும்போது ஆராய்ச்சிகளை நிறுத்துறதே இல்லை நான். சூப்பர். சரிங்களா? ஏன்னா முடிக்கு வந்து நான் தான் நம்பர் 1 இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதான் உண்மை. பேராசைப்படுறேன் நான். அதனாலதான் இரவும் பகலுமா கூட சில நாள் தூக்கமே இல்லாம இருந்திருக்கேன். இது எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 2-3 மாசமா பாத்தீங்கன்னா இந்த முடி வளர்றதுக்கு ஆயில் மெத்தடாலஜி நாங்க மாத்தி இருக்கிறோம். சரிங்களா? எப்படி, ஏதாவது ஹேர் ப்ரோலயே ஹேர் ப்ரோ ஹேர் ப்ரோ 16ல ப்ரோ ட்ரீட்மெண்ட் அது மாதிரி ஒன்று பண்றோம். அப்போ என்ன நடக்குதுன்னா இன்னும் growth நல்லா இருக்கு. சூப்பர் சார். சரிங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா உணவு முறையை மாத்தி இருக்கிறோம். சூப்பர். ஏன்னா நானும் வந்து 3 மாசத்துக்கு முன்னாடிலாம் வந்து நான் நார்மலா ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரைஸு எல்லாமே அதான். இப்போ நான் என்ன பண்றேன்னா 3 மாசமா உணவு முறையை மாத்திட்டேன். சரிங்களா? நிறைய புரதச்சத்து, நிறைய நார்ச்சத்து, காய்கறிகள், நான்வெஜ், மேஜரா நான்வெஜ்ஜும் காய்கறிகள் தான். காய்கறி தான் அதிகமாக சாப்பிட்றோம். அதில் பாதி வந்து நான்வெஜ் சாப்பிட்றோம். கொஞ்சோண்டு தான் கார்போஹைட்ரேட்ஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா பித்தம் குறைஞ்சிருது உடம்புல. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பித்தம் தான், உஷ்ணம் தான் முடி கொட்டுறதுக்கு 100% பிரச்சனைகள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய சேலஞ்ச் இருக்கு. நாங்கள் ஒரு 15 சிட்டிங் பண்ண சொல்றோம் பேஷண்ட்டுக்கு. அதில் சில பேருக்கு 4வது 5வது சிட்டிங்லேயும் முடி நல்ல கருகருன்னு வந்துடுது. சில பேருக்கு 15லையும் தடுமாறுது. என்ன காரணம்னா அவங்க உடல்நிலை, உடல் உழைப்பு, உடல் உணவு சத்து இல்லை. அதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை. இப்போ 3 மாசம் என்ன சார் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். அவங்களோட உணவு முறையை 3 மாசம் மாத்துறோம். ஏன் முடி கொட்டுதுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த உஷ்ணம் அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் தப்பா இருக்கு. இந்த உணவை செரிக்க வைக்கிறதுக்காக, அதாவது அரிசி சாதத்தை செரிக்க வைக்க ரொம்ப 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 கஷ்டப்படுது உடம்பு. அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் அதை சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா பித்தம் அதிகமாகுது. அப்ப என்ன பண்ணிட்டோம், கொஞ்சோண்டு ரைஸ் சாப்பிடு, இவ்வளோ காய் சாப்பிடு, இவ்வளோ நான்வெஜ் சாப்பிடுன்னு மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அசிடிட்டி குறைஞ்சிருது. அப்போ உடம்புல இதுக்கு முன்னாடி நான்வெஜ் சாப்பிடலையா, முட்டை சாப்பிடலையா, எல்லாம் சாப்பிட்ட இல்லைன்னா சொல்லலை. பட் கேஸ்ட்ரிக் ஜாஸ்தியாச்சு. அதாவது கார்போஹைட்ரேட்ஸோ புரோட்டீனோ சேர்ந்து சாப்பிட்டாங்க அதிகமாக. நிறைய இடத்துல பாருங்க, பிரியாணி சாப்பிடுவோம், சிக்கனை சாப்பிடுவோம். அன்னைக்கு ஏதாவது காய்கறி சாப்பிடுவியா? தப்பு. காயை சாப்பிட மாட்டேன், கறி மட்டும் தான் சாப்பிடுவேன். அன்னைக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் பிரியாணி, கொஞ்சம் காய், கறி சாப்பிட்டு பாருங்க, அது பிரயோஜனமா இருக்கும். நம்ம என்ன செய்வோம், பிரியாணினா கறியை தின்னுட்டு சோத்தியம் வேட்ட விட்டா அந்த கறியோட எசன்ஸ் கூட உடம்புல இறங்காது, அப்படியே மலமா போயிடும், மலம் கட்டிடும். அதுவே காய்கறியோட சேர்த்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும் அதே பிரியாணி. இந்த உணவு முறையெல்லாம் மாத்தலாம். நிறைய பேர் இப்படி சாப்பிடுறாங்க. இப்போ இது மாதிரி சாப்பிட்டு என்ன ஆகுது, உடம்புல அதிகமான பித்தம் ஏறி தலைக்கு ஏறிடுது. தலைக்கு என்ன, அந்த கழுத்துல வந்து பிடிக்கும் போது தலைக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டங்களும் அந்த ஆக்சிஜனும் குறைஞ்ச உடனே முடி கொட்ட ஆரம்பிச்சிருது. இப்போ ரீசெண்டா ஒரு 3 மாசமா உணவு முறையை மாத்தி இன்னும் சக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேஷண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வித்தியாசம் தெரியுது. உணவு முறை மாத்தின உடம்பு குறையுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு பித்தம் குறையுது, முடி சூப்பரா வளருது. இப்போ என் முடி தொட்டு பாருங்க, அப்படியே சாஃப்டா நரன்னு இருக்கும். அப்ப ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும். என்ன காரணம், புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கிறேன். இவ்வளவு நாள் அந்த தப்பு பண்ணல. இப்ப நான் கரெக்டா அந்த புரோட்டீனை மட்டும் சாப்பிட்டாதான் உடம்புல சேருது. நிறைய காலையில பழங்கள் எடுத்துக்கிறேன், ஃப்ரூட்ஸ், புரோட்டீனு,
ஃபைபரு, அதாவது காய்கறிகள், கொஞ்சமாக சாதம், கொஞ்சமாக ரொட்டி, கொஞ்சமாக எல்லாமே கொஞ்சம். எதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டோமோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக மாற்றின உடனே முடி சூப்பராக வருது. ஸ்கின் டோனே மாறுது, ஸ்கின் கலர் மாறுது, ஸ்கின் கலர் மாறுது, ஃபேஸில் கலர் மாறுது, எல்லாமே மாறுது. நான் எனக்கு மட்டும் இல்லை, என் பேஷண்ட்ஸ் எல்லாரும் சொல்கிறான், சார் கலர் மாறுது சார். ஆமாம், புரோட்டீன் வேணும் என் உடம்புக்கு, ஃபைபர் வேணும். நம்ம அதை மறந்துடுறோமே. சரிங்களா? வீட்டில் சாதம் பண்ணுவாங்க, ஃபுல்லாக சாதத்தை கட் பண்ணுவேன், சாப்பிடுவேன். கொஞ்சோண்டு மூலையில் காய்கறி இருக்கும். அந்த காய்கறி இடத்த சோத்த வை, சோத்து இருக்கிறத காய்கறி வை. இந்த சொல்கிறேன். எக்ஸ்பென்சிவ் டயட்டு தான், பட் உனக்கு ஹெல்த்தி ஆகணும்ல. ஒரு 3 மாதம் சாப்பிட்டு பாரு. அப்புறம் நீ என்ன பண்ணுற, கொஞ்சம் கொஞ்சமாக மார்டினேட்டாக மாற்றிக்க. இப்போ மொத்தமாக காரணம் என்னென்னா பித்தம் உடம்புல இருந்துச்சுன்னா நம்ம கூடிய சாப்பிடக்கூடிய உணவை முடிக்காக உடம்பு பிரிக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் போயிடுது. என்ன போயிடுது? தகுதியே இல்லை. அப்போ உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து, முடிக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கிறது இல்லை. இப்போ முடிக்கு ஹேர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அவங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, டெய்லியும் நல்லெண்ணெய் தேய்ச்சோ, வாரத்தில் 2 நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க, நல்லா தேங்காய் எண்ணெய் டெய்லியும் தேய்ச்சிட்டு இந்த உணவு முறையை மாற்றி பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஒரே வாரத்தில் முடி கொட்ட நின்று போயிடும். உணவு தான் முக்கியம், சத்து தான் முக்கியம். டெய்லி பாதாம் நைட்டில் ஊற வச்சு இந்த மாதிரி உணவு முறையை மாற்றி, இந்த டீ காஃபிலாம் குடிக்காம இதெல்லாம் மாற்றி பாருங்களேன், அருமையாக இருக்கும் உடம்பு, முடி சூப்பராக வரும். மெயின் ரீசனே அசிடிட்டி தான் காரணம். அசிடிட்டியை உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுகளை குறைச்சினாலே நம்ம வந்து ஹேர் ஹெல்த்தி ஆகிடும், சூப்பர் ஆகிடும். சரிங்களா? அதனால ஹேர் ப்ரோவில் எவ்வளோ பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னு தெரியும் எனக்கு. அத்தனை பேருக்கும் தான் அந்த வீடியோ பேசுகிறேன். இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த உணவு முறையை மாறுங்க. இல்லை எனக்கு சரியாக தெரியல, புரியலன்னா எனக்கு அனுப்புங்க, என்கிட்ட பேசுங்க. நான் உங்களுக்கு அந்த உணவு முறையை சொல்லித்தரேன். எப்போதும் கடமைப்பட்டிருக்கேன் உங்க சொல்கிறதுக்கு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், மெத்தடாலஜியை மாற்றிருக்கிறோம். அப்போ உங்களுக்கு இன்னும் உங்களுடைய முடியை அருமையாக பராமரிக்க முடியும். ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, உணவு முறையை மாற்றிட்டீங்கன்னா அழகாக உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாக முடி கொட்டாமையை பாதுகாத்துக்கலாம். சரிங்களா? ஹேர் ப்ரோ பொறுத்தவரையும் இப்போ நிறைய அட்வான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ட்ரீட்மெண்ட்டை நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். நல்ல ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. சூப்பர் சார். சரிங்களா? நான் ஆரம்பிச்சதே வந்துட்டு இந்த முடி உதிர்வு பிரச்சனைக்காக தான் நான் ஆரம்பிச்சேன். நீங்க டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்க. அதுதான் சார் நம்ம என்னுடைய பிளஸ்ஸே அதானே. ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான எல்லாத்தையும் கரெக்டா பேசி புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருவோம். சூப்பர் சார். இப்ப மக்கள் அதானே சொல்றாங்க, சார் நீங்க சொல்லி தெளிவா கொடுக்குற மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்களா சார்? இங்க வந்து தெளிவா தான் சொல்லி கொடுக்குறோம். வரவங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்குறோம். நம்மள்ட்ட ஹெல்த்துக்கு வராங்க, ஹேருக்கு வராங்க, எல்லாத்துக்குமே நம்ம வந்து புரிதல், அவங்களுடைய நாடியை பார்த்து, இயற்கை வழியில, அதாவது பாரம்பரிய முறையில் நாடியை பார்த்து அவங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு இதெல்லாம் செய்யாதன்னு சொன்னா, செய்யலைன்னா கரெக்டா இருக்கு. அதே மாரி செஞ்சா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நிச்சயமா சார். சரிங்களா? ஒரு விஷயம் சொல்லி தரேன்னா அதை படிப்பனையா எடுத்துக்கணும். சூப்பர். சரிங்களா? என்னுடைய ஆசை என்னன்னா, அந்த கல்வி முறையிலேயே மாத்தணும், உணவு முறையே கொண்டு வரணும். இப்போ கொண்டு வர மாட்டாங்கல்ல. அட்லீஸ்ட் வாத்தியார்கள்லாம் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தயவு செய்து உங்க குழந்தைங்களுக்கோ இல்லை உங்கள்கிட்ட படிக்கிற பசங்களுக்கோ இந்த உணவு முறையெல்லாம் மாத்துங்க. நிச்சயமா சார். சரிங்களா? புரத சத்து நிறைய கொடுங்க, அதுதான் குழந்தைகள் நல்லது. அப்பயே நிறைய ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை ஒழுங்காக குடிக்காம பெண் பிள்ளைங்களுக்கு நிறைய பிசிஓடி பிரச்சனை, அந்த பிரச்சனைலாம் வருது. தண்ணீர் அவசியம், தண்ணீர் அவசியம். உதறு காயாம பார்த்துக்குங்க. நிச்சயமா சார். சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். சரிங்களா? ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு சார் இந்த விஷயம். ஏன்னா சார் சொன்ன மாதிரி இந்த உணவு முறைகள், ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சார் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து சார் இருக்கார். ஏன்னா அந்த மாதிரி உணவு முறைகள் ஃபாலோ பண்ணி, ஸோ அதனால தான் சாரோடைய கூந்தல் பார்த்தீங்கன்னா, முடி பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக வளர்ந்து இன்னும் வளர்த்துறேன் அப்படின்னு சார். நான் பெருசாக வளர்க்க போகிறேன், இடுப்பு வரையும். அது ரெக்கார்ட் ஆக போகுது. சாரிக்கே வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு அது ஒரு பயனை கொடுத்துருக்குன்னா, ஸோ லேடிஸ் நீங்கள் அந்த உணவு முறைகள், ஜென்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும், நீங்கள் அந்த உணவு முறைகள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அந்த முடி உதிர்வு பிரச்சனை தீர்ந்து நல்லா முடி ஆரோக்கியமான கூந்தலை கொடுக்க நாங்கள் ரெடி. முடிய நல்லா அடர்த்தியாக வளர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நிச்சயமாக அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோ. ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி. இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவு உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது நீங்கள் சார்கிட்ட பேசணும், கீழே டிஸ்பிளே நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். நன்றி. டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.